பெரும்பாலும் பானிபூரினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ரோட்டு கடைகள்ல ஆரோக்கியமா செய்யறதுல இருந்து சாப்பிட யோசிப்போம். இதை எளிமையான முறையில வீட்டிலையும் செய்ய முடியும். இதை நம்மளே கைப்பட செய்யறதுனால தயங்காம சாப்பிடலாம். பானிபூரி செய்யறதுக்காக 250 கிராம் ரவை, 50 கிராம் கோதுமை மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி மாவை கட்டியா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரவையை சேர்க்கும் போது மட்டும்தான் பூரி செய்யும் போது மொறு மொறுன்னு வரும். மாவை இந்த அளவுக்கு மெது மெதுன்னு பதமா பிசைஞ்சிட்டு ஈர துணியால இறுக்கமா மூடி வச்சிருவோம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 30 கிராம் புளிய சுடுதண்ணில ஊற வச்சுட்டு 2 அல்லது 3 உருளைக்கிழங்க தண்ணியில வேக வச்சிருவோம். இப்ப ஒரு 60 கிராம் பேரிச்சம்பழத்தை அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சு கொதிக்க விட்டுருவோம். புளி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்ப 100 கிராம் வெல்லத்தை சேர்த்து கட்டியா கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு, அரைச்சு வச்சிருந்த மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இறக்கிடுவோம். பானிபூரி கூட சேர்க்கிற இனிப்பு இப்ப தயாராயிடுச்சு. இப்ப நம்ம கலக்கி வச்சிருந்த மாவு 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்து மெல்லிசாவும் இல்லாம மொத்தமாவும் இல்லாம சீரா தேய்ச்சி இந்த மாதிரி ஒரு அச்சை வச்சு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்குவோம். இப்ப வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் நறுக்கின பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, 1/4 தேக்கரண்டி மாங்காய் பொடி, கொஞ்சம் மிளகாய் தூள், வறுத்து அரைச்சு வச்சிருந்த சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருவோம். இப்ப தேய்ச்சி வச்சிருந்த மாவை பூரியா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பூரி உப்பெல்லாம் மொறு மொறுன்னு இருந்தாதான் பானிபூரிக்கு சரியா இருக்கும். இப்ப தேய்ச்சி வச்சிருந்த எல்லா மாவுலையும் பூரியா சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த புதினா கொத்தமல்லி கூட கொஞ்சம் மாங்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி, கடைசியா 2 சொம்பு தண்ணியை ஊத்தி நல்லா கரைச்சிருவோம். பானிபூரிக்கான ரசம் இப்ப தயாராயிடுச்சு. இப்ப சுட்டு வச்சிருக்க பூரிய நடுவுல இந்த மாதிரி உடைச்சு விட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் அவிச்சு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம்.
கூட கொஞ்சம் மிச்சரையும் சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம். பானிபூரி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இத காரமான இந்த ரசத்துக்கூடயோ இல்ல இனிப்பு கூடவோ சேர்த்து சாப்பிடலாம். உண்மையிலே பானிபூரி ஒரு அருமையான நொறுக்கு தீனி.